ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொச்சக்கொட்டை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம எப்பயுமே தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்டா தான் அது பிடிக்கும். நம்ம காரக்குழம்பு அதெல்லாம் வச்சு தோல் எடுத்து சாப்பிட பிடிக்கும். நம்ம தோல் எடுக்காமல் அதுக்கு சின்ன சிம்பிளாக ஒரு மசாலா என்னோடய ஸ்டைலில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வெங்காயம் கட் பண்ண ஜார் அது. அதனால் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் புளிப்பு காரம் இருந்தால் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வெங்காயம், சின்ன பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா தழை நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டோடனே அந்த மொச்சக்கொட்டையில் அந்த மசாலா சில்லி மசாலா தூள் கொஞ்சம் காரத்துக்கு நம்ம லைட்டாக லெமன் போட்டுக்கணும் இல்லையா, அதனால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வதக்கி எடுத்துகிட்ட உடனே நம்ம அந்த மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, அது மேலே நல்லா ஸ்டோர் பண்ணி சூப்பராக நல்லா பாருங்கள். இப்போ லைட்டாக வதங்கிட்டு அந்த ஈரப்பதம் இருந்தோடனே இப்போ பாருங்கள் அதில் போட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் லெமனும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.